ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 327 எபிசோடு தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். போன தடவை எதில் முடித்தோம் அப்படின்னா, அந்த குணசேகரனும் அறிவுக்கரசியும் சொத்தை மாற்றி எழுதி கொடுக்குறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அதோடைய கண்டினியூ. நாளைக்கு காலையில் அவனுக்கு சொத்தை நானும் மாற்றி எழுதி கொடுத்துட்றேன் மாமா, அவர் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொன்னோன்னே முல்லை சொல்கிறான், என்ன மாப்பிள்ள அதிர்ஷ்டம் கதவை தட்டும்போது திறந்துக்கண்ணா சரியா, நல்லா சொத்தை வாங்கிட்டு நல்லா அமெரிக்கா போய் ஹனிமூன் கொண்டாடி எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஞானம் சொல்கிறாப்புல, டேய் தர்ஷா, நீ ஒன்றும் செய்யாத ஒன்று நான் சொல்ல கிடையாது சரியா. நீ ஏற்கனவே அந்த பொண்ணு வேணான்னு தானே வந்த, இப்போ முழுசாக தலையை முழுகிட்டு வந்துரு, உனக்கு எது பிரச்சனை எது வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம், இந்த பிரச்சனையெல்லாம் நாங்கள் சமாளிச்சுக்கிறோம் சரியா அப்படின்னு சொன்னோடனே குணசேகரன் சொல்கிறாப்புல, ஞானா பொறுப்பா, நைட்டு ஃபுல்லாக நேரம் இருக்குல்ல, யோசிச்சுட்டு நல்ல முடிவை எடுத்து சொல்லுவேன். போப்பா தர்ஷா, போய் வீட்டில் போய் உட்காந்து ரூமில் போய் உட்காந்து யோசிப்பா, அறிவே அவனை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சி விட்றாங்க. அப்படியே மேலே பார்கவி நந்தினி ரெண்டுகெல்லாம் மேலே போயிட்டாங்க. மேலே போய் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறது எது பண்ணுறது இப்போ இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு சொன்னோன்னே தர்ஷினி வேமா குணசேகரங்கிட்ட வந்து, எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரி சொத்தை வச்சு எங்களை ஏமா பிளாக்மெயில் பண்ணிகிட்டே இருப்பீங்க, அதை வச்சு எத்தனை தடவை தான் காரியத்தை சாதிச்சிருவீங்க அப்படின்னு சொன்னோன்னே, எல்லாம் நடந்துகிட்ருக்குல்ல பின்னுன்னு அப்படின்னு சொன்னோடனே அப்படியே நந்தினி வந்து, தர்ஷினி வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க, அவளை பேச விடாமல். உடனே மேலே கூப்பிட்டு போய், தர்ஷினி நீ இந்த மாதிரி கோவப்பட்டு கத்துறது வந்து அது ஜனனி சித்திக்கும் உங்கள் சக்தி சித்தப்பாவுக்கு தான் பெரிய பிரச்சனை வரும், அதனால் அமைதியாயிரு, இதனால் சீக்கிரம் பார்த்துக்கலாம், நாங்கள் எல்லாம் இதுக்கு தான் அமைதியாக இருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சீனை முடிச்சிட்டாங்க. அப்படியே அடுத்து ஜனனியை காமிச்சிட்ருக்கான். ஜனனி வந்து ஏதோ கோயில்கிட்ட சக்தி இந்த சைடு வந்திருப்பான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கா. அப்படியே அந்த சைடு ஒரு சிசிடிவி கேமரா இருக்கவும் அந்த ஆஃபீஸில் போய் அப்படியே அந்த சிசிடிவி கேமரா பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்து, சார் இந்த மாதிரி என் ஹஸ்பண்டு மிஸ் ஆகிட்டார், இந்த மாதிரி ஃபுட்டேஜ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும்போது அவங்க, அதெல்லாம் முடியாதுங்க மேடம், இதெல்லாம் போலீஸ் ரிப்போர்ட் இல்லாமல் எங்களால் எதுவும் தர முடியாது, ஓனர் தெரிஞ்சால் என்னை திட்டுவார் அப்படின்னு சொன்னோன்னே தரவே மாட்டுறாங்க. அப்புறம் ஜனனி வெளியில் போய் உட்காந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி புலம்பிட்டு உட்காந்துட்டே இருக்காங்க. அப்படியே அந்த சீனை முடிச்சுட்டு மறுபடியும் இங்கிட்டு காமிக்கிறாங்க. அப்படியே தர்ஷன் வந்து தலைவலியில் ஒரு டென்ஷன் உட்காந்துட்ருக்கான். உடனே அன்புக்கரசி வந்து அப்படியே தலைவலி தைலத்தை தேய்ச்சி விட்ற மாதிரி வரா. வந்தோன்னே, தேவையில்லாம் ரொம்ப சீன் போட்டுட்டு வராதிங்க, என்ன தலைவலிக்குன்னு சொல்லி தைலம் தைச்சி விட பார்த்து ஆளை கரெக்ட் பண்ணலாம் பார்க்குறியா, தேவையில்லாம் போ அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இப்போ என்ன உங்களுக்கு என்னை பிடிக்கல அதானே, நாளைக்கு காலையில் நீங்கள் இதே வேலை சொன்னீங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுறேன் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் நான் சொல்கிற ஒரு 2 நிமிஷம் மட்டும் உங்கள்கிட்ட நான் பேசணும் தனியாக, நீங்கள் கூட எதுவும் பேச வேணாம், நான் ஜஸ்ட்டு சொல்கிறத பேசினது கேட்டால் மட்டும் போதும், நான் சொல்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு கேட்டால் மட்டும் போதும், நீங்கள் பேசக்கூட வேணாம் அப்படின்னு சொன்னோன்னா, சரி என்ன தான் பேசுகிறா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷன் கேட்க ஆரம்பிக்கிறான். அப்படியே உடனே அவள் சைடில் வந்து பார்கவிக்கு ஃபோனை போட்டுட்டு அதுக்கப்புறம் பேசுகிறான். தர்ஷன், இந்த மாதிரி நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணேன், இப்போ கூட நான் உங்களை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஐ லவ் யூ ஸோ மச் தர்ஷன் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக பார்கவி கேட்டுகிட்டே இருக்கா அதை ஃபோனில். ஜோ அப்படின்னு சொன்னோடனே அவள் டென்ஷன் ஆகிடுச்சு. உடனே இந்த மாதிரி நான் எங்கள் வீட்டிலலாம் நம்ம 2 பேரும் எவ்வளோ சேர்ந்து ஒன்றா இருந்திருக்கோம் அப்படி இப்படின்னு சொன்னோடனே அப்படியே பேசாதிரி அப்படின்னு சொல்லி பேச வரான். அதுக்குள்ளே அவள் கையை வச்சு வாயை மூடிடுறான். அப்படியே எங்கே இவன் பேசினான்னா அது பார்கவிக்கு தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு இவன் வந்து அப்படியே பார்கவியை பிரெயின் வாஷ் பண்ணி அவளை வீட்டை விட்டு தானாக வெளியில் போக வைக்கிறதுக்கு இவன் ஐடியா பண்ணுறான் அன்புக்கரசி. உடனே தர்ஷனை பேச விடாமல், இந்த மாதிரி எனக்கு மைண்டே சரியில்லை, அதனால தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். பார்கவிக்கு டென்ஷனாகி ஃபோனை கட் பண்ணிட்டான். கட் பண்ணோன்னே அப்புறம் கடைசியில், சரி தர்ஷன் நான் சொல்ல வேண்டிய சொல்லிவிட்டேன், இன்னும் நீங்கள் இங்கே தூங்க, நான் உள்ளே போய் வேணால் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான் சீன் போட்டு. அப்படி உள்ளே போனோடனே அப்புறம் அவருக்கு மறுபடியும் 2 நிமிஷத்தை வெளியில் வந்து, இந்த மாதிரி தர்ஷன் நீங்கள் தான் தலைவலின்னு சொன்னீங்களே, இந்த மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோடனே, மாத்திரை என்ன ஏற்கனவே மயக்க மருந்து கொடுத்து பண்ணீங்களா, அது மாதிரி பண்ணலான்னு பிளான் பண்ணுறியான்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது தலைவலி மாத்திரை தான், நீங்கள் தலைவலிக்குன்னு சொன்னதுனால தான் கொண்டு வந்தேன் சரியா, வேணும்னா போட்டுக்கோங்க, வேணாட்டி தூக்கி வச்சுருங்க, கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. சரி தலைவலிக்கு தான் கொடுத்துருக்கா அவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தா கரெக்டாக அந்த மாத்திரை போடவும் அவனுக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே இவன் வந்து கரெக்டாக அன்புக்கரசியை காமிக்கிறாங்க. அப்படியே சிரிக்கிறான். அப்படின்னா என் கெஸ் பிரகாரம் இவன் வந்து மயக்கம் மாத்திரை தான் கொடுத்துருக்கான். அப்படியே கிட்டத்தட்ட அவங்ககிட்ட வந்து அவன் தூங்கிட்டு இருக்க தெரிஞ்சு அப்படியே கண்ணாடி அவனுக்கு மாட்டி விட்டு 2 பேரும் பக்கத்தில் அந்யோன்யமாக படுத்து அப்படியே செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ வச்சுட்ருக்கான், ஃபோனில் வச்சுருக்கான். இந்த மாதிரி நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்ற யாருக்காவது காமிக்கணுன்றக்காக எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் யாருக்கு அனுப்பலை, பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. ஓகே, அப்படியே அடுத்து அந்த சீனை கட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்கவி டென்ஷனில் இருக்கிறத காமிக்கிறாங்க. அப்படி தர்ஷினி கூட வந்து, என்ன பார்கவி என்ன டென்ஷனாக இருக்கேன்னு சொன்னோடனே, இந்த மாதிரி இங்கே நடக்கிறதுல எனக்கு ஒன்றுமே பிடிக்கல, அவங்க அப்பா சொத்து கொடுக்குறேன்னு சொன்னோடனேவும் தர்ஷன் எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு வீட்டை விட்டு கூட வெளியில் போயிருக்கலாம்ல, ஆனால் ஒரு வார்த்தை கூட சொல்ல கிடையாது அப்படின்னு சொன்னோடனே தர்ஷினி சொல்கிறான்,
இந்த மாதிரி சக்தி சித்தப்பாவுக்காகவும் ஜனனி சித்திக்காகவும் தான் பார்த்துட்ருக்காங்க, இல்லைன்னா தர்ஷன் அந்த மாதிரி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொன்னோடனே, நீங்கள் எல்லாம் அவங்களுக்கு மட்டும் யோசிங்க, எனக்கு யாருமே யோசிக்க வச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னோடனே தர்ஷனுக்கு என்ன பேசுகிறதுனே ஒன்றும் புரியலை. அப்புறம் கடைசியில் நீ அமைதியாக இருப்பதனால சரியாக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷினி வெளியில் போயிட்டான். அப்படியே பார்கவி அப்படியே அமைதியாக தூக்கம் வரல, பட்டு அப்படியே சும்மா கட்டில் சாஞ்சு உட்காந்துருக்கா, அப்படி இல்லை அவர் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே மறுபடியும் இந்த பக்கம் ஜனனியை காமிக்கிறாங்க. அப்படியே அந்த ஃபுட்டேஜ் வேணுன்றதுக்கு ஏதோ பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. பிளான் பண்ணோடனே அப்படியே அந்த ஆஃபீஸ்காரர் வெளியில் வந்தோடனே, என்ன மேடம் நீங்கள் என்ன போவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, சார் என் ஹஸ்பண்ட் மிஸ் ஆகிட்டார் சார், அந்த ஃபுட்டேஜை பார்த்தா தெரிஞ்சிடும் சார் அப்படின்னு சொன்னோன்னே, மேடம் இதெல்லாம் போலீஸ் இல்லாமல் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். சார் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்புறம் கடைசியில் யோசிச்சு, சரி மேடம் நான் ஃபுட்டேஜ் தந்துடுறேன், ஆனால் இப்போதைக்கு தர முடியாது, என் நம்பரை வேணும் வாங்கிக்கோங்க, நான் ஒரு அட்ரஸ் சொல்கிறேன், அந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த அட்ரஸ்க்கு தேடி போயிட்டுருக்காங்க. அந்த அட்ரஸ் பார்த்தா ஏதோ ஒரு கோயிலுக்கு வெளியில் போய் நின்றுட்டுருக்காங்க. ராத்திரி ஒரு 10-12 மணி ஆகுது. அந்த சமயம் பார்த்து கோயில் பூசாரி வெளில வந்து, என்னம்மா இந்த நேரத்தில் எங்கே வந்து நின்றுட்டுருக்கா, யாரும்மா நீங்கன்னு சொல்லி கேட்டோடனே, சார் இந்த மாதிரி எனக்கு என் ஹஸ்பண்ட் மிஸ் ஆகிட்டார், ஒருத்தர் வந்து அந்த ஃபுட்டேஜ் எதுவும் தரேன்னு சொன்னார், அதுக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அவர் எப்போம்மா வர்றது, நீங்கள் எப்போம்மா இது பண்ணுறது, அவர் காலையில் வந்தார்னா, ஆமாம் சார் காலையில் தான் வரேன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னோன்னே, அப்புறம் காலைல வர என்ன பண்ணுவாங்க, இங்கெல்லாம் தங்குறதுக்கு எதுவுமே இடம் இல்லை, கிளம்புங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே, சார் நான் இங்கேயே வெளியிலே கூட நின்றுக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பூசாரி மனசு இலகி, சரிம்மா அந்த கோயிலுக்கு வெளியில் வேணால் கொஞ்சம் இடம் இருக்குது, அதில் வேணால் உட்காந்துக்குங்க, எதுவும் தேவைன்னு எனக்கு கூப்பிடுங்க, நானும் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன்னு சொன்னோன்னே, சரி ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொன்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்துக்கிட்டே இருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக குளிர், இங்கிட்டு நடுங்கிக்கிட்டே இருக்காங்க, முழிச்சிட்டே இருக்காங்க. அப்படியே சக்தியோடைய பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியல, பட் அழுகையும் வருது, தூங்கவும் முடியல, கொசுக்கடி வேறு யார்கிட்ட ஹெல்ப் பண்ணுறதுன்னு கேட்க முடியல, பல பிரச்சனைகள்லாம் அவள் சந்திச்சுட்டே இருக்கா. சக்தி கிடப்பானா இல்லையா, அப்புறம் சக்தி கூட ஆஃபீஸில் போனது, பைக்கில் போனது, கடைக்கு போய் ஷாப்பிங் பண்ணது, எல்லாத்தையும் ஓல்டு மெமரிஸ்லாம் நினச்சி அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படியே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல், தூக்கமாக வர முடியாமல் அப்படியே டென்ஷன்லேயே இருந்துகிட்டே இருக்காங்க. ஃபோனு எதுவும் வர மாட்டேது, எங்கே இருக்கா என்ன இதுன்னு மெசேஜ் எதுவுமே தெரிய மாட்டேது. அப்புறம் சக்தியை மிரட்டினது, சக்தியை அந்த மாதிரி வீடியோவில் காமிச்சது எல்லாத்தையும், அந்த ஓல்டு மெமரிஸு, அந்த மறக்கக்கூடிய நினைவுகள் எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே அதோடய அந்த எபிசோடு முடிச்சிட்டாங்க. இன்னும் அடுத்த எபிசோடில் என்ன நடக்குது எது நடக்குதுன்றதை பார்ப்போம். சக்தி ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது குழு கிடைக்குமா இல்லையா என்ன ஏது அப்படின்றத கண்டுபிடிச்சி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.